என்னோட நாய காணவில்லை. இதை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு நான் 5000 பிரைஸ் அமௌண்டா கொடுக்குறேன். ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நான் உங்கள் மோகன்ராஜ். ஜெனரல் ஆஃபர், ஒரு லார்ஜரான பப்ளிக்கு ஒரு ஆஃபர் மேக் பண்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிபிக் இண்டிவிஜுவலுக்கு இல்லாம ஒரு லார்ஜரான பப்ளிக்கு வந்து ஒரு ஆஃபர் மேக் பண்றோம். ஸோ இதை எப்படி அக்செப்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, பை கம்யூனிகேஷன் வந்து கிடையாது, கால் பண்ணி சொல்லுறது கிடையாது. பை பெர்ஃபார்மன்ஸ் இதை வந்து பை கண்டக்ட் மூலியமா வந்து அவங்க வந்து அக்செப்டன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்ப டாகர் காணும்னு சொல்லிட்டோம்னா, நீங்க அதை கண்டுபிடிச்சு என்ன கொடுத்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்றீங்க, அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்றீங்க. இப்ப இது வந்து ஒரு பைண்டிங்கான கான்ட்ராக்டா மாறுது. இதுக்கு நம்ம லேண்ட்மார்க் கேஸ்ல பாக்கணும்னா, கார்கில் வர்சஸ் கார்போலிக் ஸ்மோக் பால் கம்பெனி 1893 நடந்த கேஸ் இது. கோர்ட் ஆஃப் அப்பீல் இங்கிலாந்துல நடக்குது. சோ கார்கில் அப்படின்ற உமன் பாத்தீங்கன்னா கார்போலிக் ஸ்மோக் பால் கம்பெனில இருந்து ஸ்மோக் பால் வாங்கி பயன்படுத்துறாங்க. அதுவும் அவங்க சொல்லி பிரிஸ்கிரைப்டு மேனர் தான் பயன்படுத்துறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 14 days, அதாவது 2 weeks வந்து டெய்லி வந்து த்ரைஸ் 3 times வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃப்ளூ வந்து கியூர் ஆயிடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இன்ஃபுளுன்ஸா, அதை நான் ஷார்ட் ஆஃப் ஃப்ளூன்னு சொல்றேன். சோ இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த மாதிரி பயன்படுத்தி 14 days மேல ஆயுமே அவங்களுக்கு ஃபியூ கியூர் ஆகியிருக்காது. சோ அந்த கம்பெனி சைடு இருந்து என்ன ஆஃபர் மேக் பண்ணிருப்பாங்கன்னா, விளம்பரத்துல அட்வர்டைஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சோ உங்களுக்கு 14 days